நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆட்லின் கன்னியாகுமரியிலேருந்து என்னென்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? சிங்கிள் பீஸ் பிவிசி ப்ரௌனி பாக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து சிலிக்கான் ப்ரஷ், அதுக்கப்புறம் பேலட் நைஃப் செட், இது வந்து 3 பீசஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர்ஸ், அதுக்கப்புறம் 3 பீசஸ் ஸ்க்ராப்பரு ஸ்மாலு, அதுக்கப்புறம் கேக் பேஸ் ரவுண்டில் 5 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 7 இன்ச் 10 உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் 1M அண்ட் 2D நாசில் 2 ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கியிருந்தாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 9x13 ப்ரௌனி ட்ரே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனியாக நம்ம பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட பெஸ்ட் செல்லரான டர்ன் டேபிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டர்ன் டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. டர்ன் டேபிள் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 kg வருங்க. செம வெயிட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கீழே வந்து கிரிப்போடு வரும். அந்த கிரிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேணால் அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியாக இருக்குங்க. நல்ல ஒரு டர்ன் டேபிள் வாங்கணும், எது வாங்கணும்னு தெரியல அப்படின்னா என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிக்கோங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கஸ்டமர்ஸாக இருந்தாலும் நான் அதான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஐசிங் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டர்ன் டேபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபினிஷிங்கே ரொம்ப நல்லா இருக்கும் கேக்கு. அதனால தான். ஓகே, பேக் டு பேக்கிங். நீட்டாக வந்து பேக் பண்ணி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஆரியன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஸோ அவனே எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார். நானும் வந்து டர்ன் டேபிள் வந்து தனி பாக்ஸில் வரும். ஸோ அதையும் பேக் பண்ணி நீட்டாக கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், உங்களுக்கும் பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.